பேண்ட்டு போட்டு வெள்ளை சட்டை போட்டு கையில் பல லட்ச ரூபா வாட்சை கட்டிக்கின்னு சாணி அள்ளுற ஒரே மனிதர் இவராக தான் இருப்பார். அதுலேயும் ரோட்டில் தேங்குற தண்ணியை வாய்க்கா வெட்டுற ஒரே தலைவராக தான் இருப்பார். அந்த தண்ணியை ஒரு கோணியை பைய போட்டு எடுத்து அப்படி புளிஞ்சா போயிடணும், இல்லாட்டி தொடம்பு துவச்சி தள்ளினா போயிடும். வாய்க்கா வெட்டினுக்கிறாரு. என்ன குளத்துலேருந்து வாய்க்கா வெட்டி நிலத்துக்கு நீராக கொடுக்குற? இந்த காமெடியெலாம் பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காருன்னா என்ன ஆச்சுன்னு தெரில. நல்லா தானே இருந்தார். என்ன தெரியல, ஏதோ பாதிப்பு மனநலம் நல்லா இல்லை. அமித்ஷாக்கு ஏதாவது நான் சாணிலாம் அழுறேன் பாருங்க, வெறுங்கையில் தான் சாணி அழுனுங்கிறார் பார்த்தீங்களா? இல்லை, அவரோட சகாக்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு. ஏங்க நீங்கள் ஒரு இது வச்சுக்கிட்டு அந்த சாணி அழுறதுலாம் பிளாட்டஸ்லாம் வந்துச்சு, அள்ளி கொண்டு போய் போட போகிறீங்க. ஈஸியாக போட்டுருவாங்க. எதுக்கு வெறுங்கையில் அழுறீங்க? அதுக்கு எவ்வளோ மிஷின்ஸ்லாம் வந்து சரி வெறுங்கையில் க்ளவுஸ் ஏதாவது போட்டோன்னா அதுக்கு எதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு இவர் வந்து அப்படியே இந்த டச் ஆகும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்வச் பாரத்தை இப்போ தான் பார்த்துருக்கேன், நான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வச் பாரத் எப்படி தெரியுமா? குப்பையை கொட்டிட்டு நம்மளே அங்கே அழுறது. அதான் முதல்ல கொட்டிடுவாங்க, அப்புறம் வர்றதுதான் ஸ்வச் பாரத். இது அதில் கிடையாது. இது ஏதோ திடீர்னு எவனா ஐடியா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுங்க, சாணி அள்ளி இது பண்ணுங்கண்ணே, வைரல் ஆகிடுண்ணே அப்படின்னு. ஏன்னா அங்கே அமித்ஷா கூப்பிட்டு திட்டி விட்டாரு. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறது? எதாவது பண்ணாலும் நயினார் போட்டு கொடுத்துட்றாரு. இப்போ நயினார் மட்டும் இல்லை, எடப்பாடியும் சேர்த்து போட்டு கொடுத்துட்றாரு. எதுக்கு வம்பு? சரி ரைட்டு அப்படின்ட்டு நம்ம எதாவது பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு.